சாப்பாடு நீட்டிட்டே இருக்க வாங்க மாட்டேங்கிற. இந்தா சாப்பிடு. அப்போ அவர் ஊட்டுற மாதிரி நடந்ததில்ல, கற்பனையா? என்ன திடீர்னு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல வெண்ணிலா. ஒருவேளை அவங்க வீட்டுக்கார நினைப்பு வந்துருச்சோ என்னமோ. அவர் பண்ற வேலைக்கு அவரை பக்கத்துல வச்சு சோறெல்லாம் ஊட்ட சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிம்ரன். அப்படியெல்லாம் நினைக்காத. நல்லது நடந்தா சரிதான். பொன்னாச்சி ஆத்தா அதுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு வேண்டிக்கோ. கண்டிப்பா ஆத்தா ஒரு நல்ல விஷயத்த நடத்தி கொடுப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த ஆக்காமி சாப்பிடு. போதும், அவங்களுக்குலாம் போதும். பாரேன், வந்தா அவ பாட்டு காத்த வாங்கிட்டு போக வேண்டியது தானே. அந்த கொள்ளிக்கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு இருக்கறா. முதல்ல இவ காலடி மண் எடுத்து திஷ்டி சுத்தி போட்டாதான் நாமெல்லாம் நல்லா இருப்போம். இல்லனா மறுபடியும் வீட்டுக்குள்ள ஏதாவது குழப்பம் வந்துரும். கரெக்ட். தீய சக்திகள் வெளியே வந்துருச்சு, நாம உள்ள போவோம். அண்ணி, சாதாரண சாப்பாட்டை உங்க கையால கொடுத்து அமிர்தமாக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எல்லாருக்கும் இன்னொரு உருண்டை கொடுங்க. எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இரு என் முன்னாடி ஊட்டி விடுற மாதிரி போட்டோ எடு. போன் கொடுங்க. இது நல்லா இருக்குல்ல? அனி, நீங்களும் வந்து உட்காருங்க. இருங்க நானே வரேன். சரி. அண்ணி, நல்லா சிரிங்க அண்ணி. ஆச்சா? முடிஞ்சது. வாங்க நான் உள்ள போலாம். மாப்ள, தண்ணி போட்டு எடுங்க. இந்தாங்க மாமா. குடி. கட்டி கை கழுவுடா. சரிண்ணா. சரி வாங்க வாங்க. மாமா, எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க, இந்த வந்துடுறேன். என்ன? இருங்க. ஜன்னி, இந்தா குழந்தை பொடி ஜன்னி. கொடுங்க நீ. ருத்ரா இங்க வாங்க. இது வரும் சித்தி. எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. பக்கத்துல அக்கா, அங்க இருந்து என்னக்கா எடுத்துட்டு வந்தீங்க? கொள்ளிக்கண்ணை வச்சு தீச்சால அவ காலடி மண் எடுத்து சுத்தி போட்டாதான் திருஷ்டி எல்லாம் போகும். அதுக்குதான் எடுத்து வந்திருக்கேன். சுத்தி போட்டா திருஷ்டி எல்லாம் போயிடுமா? அப்படி ஒரு நம்பிக்கை. யாராவது ரொம்ப பொறாமப்பட்டா அவங்க காலடி மண் எடுத்து சுத்தி போட்டா எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாரும் நில்லுங்க. தூ பண்ணுங்க. இப்ப எல்லாரும் உள்ள போங்க, நான் போட்டு வந்துடுறேன்.
பாத்தியா ஸ்வேதா எவ்வளவு கேவலமா உன்னை பத்தி பேசுறாங்கன்னு? பேசட்டும் பேசட்டும். இதெல்லாம் என் மனசுக்கு கேவலமாவே படல. என்னைக்கு இருந்தாலும் நான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன். கண்டிப்பா எனக்கும் ஒரு காலம் வரும். அப்போ இவங்க எல்லாரையும் அழ வச்சு வேடிக்கை பார்க்கலான்னு என் மனசு சொல்லுது. கிண்டல் பண்ற எல்லாரையும் நான் கூடிய சீக்கிரமே அழ வைப்பேன். எத்தனை சரிவு வந்தாலும் சாதிக்கிறவ தாண்டி இந்த ஸ்வேதா. வா போலாம். செல்லம் ரூமுக்கு போலாமா? ஏய் என் செல்லமே. ஐயோ என்னடா? சங்கீதா, திருத்தணிகைக்கு நம்ம நாசல் டிராப்ஸ் எல்லாம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்போ 9 மணி ஆச்சு. நான் அசந்து தூங்கினாலும் தூங்கிடுவேன். சோ 11 o'clock கரெக்டா எழுப்பி விடுன. சரி ஸ்வேதா, நான் எழுப்பி விடுறேன். எதுக்கும் என் போன்லயும் அலாரம் வச்சிடு. என் போன்லயும் இருக்கட்டும். சரி. என்னடா செல்லம். சரி. ஆஃப் பண்ணுடி. ஐயோ, மணி 11 ஆயிடுச்சு. மருந்து கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. டாக்டர் வேற கரெக்டா கொடுக்க சொல்லிருக்காங்க. மணிக்கு மருந்து கொடுக்க சொன்னாங்க. இவங்க என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காங்க? திரும்ப திரும்ப உன்னை பார்க்கணும், உன்னை கொஞ்சணும், உனக்கு பசியாத்தணும்னு மனசுக்குள்ள எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படி? என் குழந்தை இறந்ததுனால அதோட நினைப்புல நான் அழுதுறக்கூடாதுன்னு தான் அந்த ஆத்தா உன்னை அனுப்பி வச்சிருக்காளா? ஐயோ, ஏய் சங்கீதா, ஏன் எழுப்புல? என்னடி? என்ன ஸ்வேதா? தொலை. இப்படியா தூங்குவ?
எதுக்கு இப்படி எழுப்புற? நைட்டு நீ எழுப்புன்னு படிச்சு சொன்னல, எழுப்பாம விட்டுட்ட. குழந்தைக்கு மருந்து கொடுக்காம விட்டாச்சு. நீ ஏதாச்சும் கொடுத்தியா? நான் எப்படி கொடுப்பேன்? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் ஒன்னும் மருந்தெல்லாம் தரல. டயர்டாகி நல்லா தூங்கிட்டேன். அலாரம் அடிச்சப்ப எழுந்திரின்னு எழுப்புனல, நீ எழுந்திருக்க வேண்டியதானே? குழந்தைக்கு மட்டும் மருந்து கொடுக்கலன்னு தெரிஞ்சது மாமா என்ன இன்னும் கேவலமா பேசுவாரு. நான் மறுபடியும் தூங்குறேன் போ. அதுக்குள்ள எங்க எதாச்சும் போனா? வெண்ணிலா, என்னங்க மாமா? வெண்ணிலா எங்க? கீழே வரலையே. வரலையா? ஏய் 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 சங்கீதா, சங்கீதா என்னடி? என்னடி? மருந்து எதுவும் திறந்தியா? நான் ஏன் திறக்க போறேன்? என்ன தூங்க விடுடி. ஏய் அடிச்சனா பாரு. என்னடி பிரச்சனை? அங்க பாரு, மருந்து ரெண்டும் திறந்திருக்கு. கொஞ்சம் காலியாவும் இருக்கு. மருந்து ஏதாச்சும் கொடுத்தியா இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? நான் எந்த மருந்தும் கொடுக்கல. யார் கொடுத்தா? நம்ம மருந்து கொடுக்கல, அப்ப யார் கொடுத்திருப்பா? ஓ, இவதான் வந்து கொடுத்திருக்காளா? ஏய் சங்கீதா, ஏய் சங்கீதா, இங்க வா. யார் மருந்து கொடுத்திருப்பான்னு கேட்டல்ல, இங்க பாரு, இவதான் கொடுத்திருக்கா. என்னடி இவ இப்படி வந்து இங்க படுத்திருக்கா? பெத்தவல்ல, உண்மையான தாய் பாசம் அவளையே அறியாம இங்க இழுத்துட்டு வந்திருக்கு. எல்லாமே இவளாலதான். இவ மட்டும் ஒழிஞ்சிட்டா மாமா என்ன கண்டிப்பா ஏத்துப்பாரு. அவருக்கு வேற வழியே இல்ல. ஒரு பண்ணிட்டு மாடி இங்க வந்து நம்ம ரூம்ல தூங்குற, பேசாம தலகாணிய முகத்துல அமைக்கி சாகடிச்சிட்டுமா? வேணா ஸ்வேதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எதுவும் பண்ணிடாத, அப்புறம் பெரிய பிரச்சனையில மாட்டிடுவ. ஏய் சும்மா ரெடி. என்ன பண்றது? எப்படி கொள்ளலாம்? இந்த பில்லோவை போட்டு அமுக்கி கொன்னுலாம். எப்படியாவது இவளை இன்னைக்கு சாகடிச்சிடணும். வெண்ணிலா, மாமா, வெண்ணிலா இங்க படுத்துட்டு இருக்கா. வெண்ணிலா, வெண்ணிலா, இங்க பாரு. வெண்ணிலா, வெண்ணிலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எந்திரி. ரூம்ல நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். இங்க எதுக்கு வந்த நீ? நைட்டு 11 மணிக்கு வந்து பார்த்தேன், இங்க யாருமே எழுந்திருக்கல. குழந்தைக்கு மருந்து வேற கொடுக்கணும்ல, அதான் ஒரு வேளை மருந்து கொடுத்தேன். அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் கொடுக்கணும். அதுக்காக இங்கே உட்காந்து கொடுத்துட்டு இருந்தேனா, அப்படியே உட்காந்து அசந்து தூங்கிட்டேன்.
குழந்தைக்கு கபம் சரியாயிடுச்சு. நல்லா அசந்து தூங்குறான் மாமா. குழந்தைக்கு மருந்து கொடுக்க கூட துப்பு இல்லை. இல்லை அம்மா லொம்மான்னு. வா. இந்தாங்க போன். இந்தாங்க. தேவையா? இது உனக்கு தேவையா? உன்னை நீயே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. உனக்கு தூக்கெல்லாம் ஒரு கீழா வைக்குமால தூ. என்ன குட்டி, நீங்க மட்டும் இருக்கீங்க? உத்தரா குட்டி எங்க? இன்னும் தூங்குறாப்பா. பர்த்டே அன்னைக்கு தூங்குறாளா? பாரு. சரி ஒன்று பண்ணுவோம். சைலண்டா போய் அவளை நம்ம எழுப்புவோமா? எங்க உன் சித்தப்பா சித்தி மாமா அத்தை லொட்டு லுஸ்க்கு? அதோ ஏதோ ஏய் எல்லாம் வந்தாச்சா? நான் சொல்றது கேட்டுதா? உத்தரவை போய் சர்ப்ரைஸா நம்ம எழுப்ப போறோம். ஓகே ஓகே போலாமா? வாங்க. உத்ரா குட்டி, உத்ரா குட்டி. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. ஒரு 5 minutes. உத்ரா குட்டி ப்ளீஸ்மா. எழுந்திரி. கண் முழிச்சு பாரு. எல்லாம் கனவுதானா? நிஜம்னு நினைச்சிட்டோமே. பாட்டி எப்பவுமே இந்த நாளை தான் என் பிறந்த நாள்னு கொண்டாடுவாங்க. இந்த நாள்ல தான் என்னை கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா சொல்வாங்க. ஆனா இந்த விஷயம் இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த நாள்ல தான் பாட்டி என்னை கோவிலுக்குலாம் கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொல்லி பர்த்டே கொண்டாடுவாங்கன்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? பரவாயில்ல, பாட்டியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் போல இருக்கு. அப்பா கிட்ட போய் பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டு பாப்போம். சரி, அதான் அது லோடு எத்தனை வேணும்னு சொல்லுங்க. அதான் நீங்க எத்தனை லோடு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி அனுப்புவோம். அதாங்க மேன் பவர் வேணும் இப்போ. அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவர் அனுப்பி விட்டுருவாரு. ஆமாம் ஆமாம், அதை அவர் பார்த்துப்பாரு. அது உங்களுக்கு ஒரு 2-3 டேஸில் வந்துடும். சரிங்களா? அதான் நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசுங்க, உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை சொல்லுங்கள். ஆமாம் சார், அதான் ஆமாம் அதான் ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. அப்பா ஃபோன் ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். நீ அம்மா கிட்ட போய் சாரி உங்கள் இங்கே இல்லைங்க, இங்கே அம்மா. நீங்கள் சொல்லுங்கள் சார். அதான் சார். ஓகே, 2-3 டேஸில் வந்துடும். ஓகே, சரி ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். கலை, கலை, அம்மா, ஜனனி, கலை. என்ன வெண்ணிலா? வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா? ஜன்னி காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பாத்துக்கோன்னு அடுப்படி வேலையை பாக்குறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? அம்மா உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். அம்மா, சொல்லு உத்ரா. என்னன்னு உங்ககிட்ட சொல்றது?
எதுவுமே கேட்காமயே வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இல்ல உத்ரா, பாப்பாவை தூங்க வைக்கணும், இங்க எல்லாருக்கும் சமையல் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறமா வந்து அம்மா என்னன்னு கேக்குறேன். சரி, எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்ம யாரையுமே தொந்தரவு பண்ண முடியாது.